மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் T20 மேட்ச்சில் சமீப காலமாக யாருமே ஆடுறதில்ல. அதாவது ஒரு பெரிய டீமோ ஒரு சின்ன டீமோ ஆடினா தான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆனால் இப்போ இருக்கிற சின்ன டீம்ஸான இட்டலி, நேபாள் மாதிரியான டீம்ஸே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா மாதிரி டீம்லாம் பீட் பண்ணி சூப்பர் 8க்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தது. இதுதான் அவங்க ஹோம் கிரவுண்டு. அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வேர்ல்டு கப் ஆடுறாங்க. சூப்பர் 8க்கு வந்துட்டாங்க. இங்கே இருந்த 2 மேட்ச் ஜெயிச்சாலே செமிஃபைனல் போகலாம். 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எந்த ஒரு ஐசிசி டூர்னமெண்ட்லேயுமே வந்து செமிஃபைனல் வரல. அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேட்டிங்க்கு ஒரு கோச்சு, ஃபீல்டிங்க்கு ஒரு கோச்சுன்னு இந்தியாவிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சனாத் ஜெயசூர்யா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து கோச்சராக இருக்கார். ஷானாக்காவுமே பார்த்தீங்கன்னா 100 மேட்ச்சுக்கு மேலே வந்து T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்கிற அனுபவம் இருக்குது. முக்கியமாக குசால் மெண்டீஸை வந்து 10 வருஷமாக வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த வேர்ல்டு கப்பை விட்டு